सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा सिंधूरारूढ़ विग्रहां निर्णयनां माणिक्यमौलिस्फुरत्तारानायकशेखरां स्मितमुखीमाभीनवक्षोरुहां पाणिभ्यामलिपूर्णरत्नजटकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरत्नचरणां ध्यायेत्परामम्बिकाम् देशकालपरिच्छिन्ना सर्वगा सर्वमोहिनी सरस्वती शास्त्रमयी गुहाम्बा मुख्यरूपिणी सर्वोपाधि विनिर्मुक्ता सदा शिवपतिव्रता संप्रदायेश्वरी साध्वी गुरुमंडल रूपिणी. இப்ப விஸ்வாகலா அப்படிங்கிற 8வது கலையில இருக்கும், 9வது கலையில இருக்கும். சரஸ்வதிங்கிற ஒரு பேரு. அதுக்கு முன்னால நாம் சர்வகா சர்வமோகினி என்கிற நாமாக்களை பார்த்தோம். சர்வமோகினி உலகத்திலேயே மோகிக்கும்படி பண்றார். மோகிக்கும்படி பண்றான்னா என்ன அர்த்தம்? அம்பா எடுத்து வைக்கிற மாய, இந்த மாயினால ஜனங்களுக்கு பரம்பொருளானது அறியாமல் அறியப்படாமல் இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு. இது சொல்லிக் கொடுக்காம வந்தது. பிறந்தண்ணில இருந்து எல்லோருக்கும் இந்த சரீரத்தை கண்ட நான் நான் நினைக்கிறோம். யாரும் சொல்லி தரல. ஏன் நினைக்கிறோம் தெரியல. ஒருவேளை நான் மொத்தம்தான் அப்படி நினைக்கிறேன்னா, இல்ல எல்லோரும் நினைக்கிறாளா அப்படின்னா, எல்லோருமே அவாவாளுடைய சரீரத்தை நான் நினைக்கிறா. நினைக்கிறது மட்டும் இல்ல, சரீரத்தோட மட்டும் இல்ல, அதோட சேர்ந்ததான பதார்த்தங்களையும் நானுங்கிறோம். சொக்கா போட்டுட்ட பிறகு நான் சொன்னா சொக்காயோட சேர்ந்து, இப்படி நான் வரையன்னு சொன்னா கார்ல வந்துட்டே இருக்க, காரோட சேர்ந்து நான் வரையங்கிறேன். இப்படி எல்லாத்தையும் சரீரத்தோட புலன்களோட கண்டு பார்த்தா நான் பாக்குறேங்கிறத, கால் நடந்தா நான் நடக்கிறேன்னு சொல்றது, இப்படி இது யாரு சொல்லி கொடுத்தா? சொல்லி கொடுத்த. இதுக்குதான் மோகம்னு. நான் எனக்கூடியது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதான சிவஸ்வரூபமா இருந்த போதிலும், பரம மங்களஸ்வரூபமாக இருந்த போதிலும், ததேகோ அவசிஷ்ட சிவ கேவலோகம் அப்படின்னு இருந்த போதிலும், நாம் அதை விட்டு இந்த சரீரத்தையும் அதுக்கு சான்றதான பதார்த்தங்களையும் நான் நினைக்கிறோம். பார்த்தீங்களா? இதுக்குதான் மோகம்னு. இந்த மோகமானது எப்படி வந்தது? வேணும்னு உங்களை துன்புறுத்தணும்னு கொடுக்கல அம்பாள். இந்த மோகம் இருந்தால்தான் நீங்க உலகத்தை அனுபவிக்க முடியும். நாம் நமக்கு சேர்ந்தவா, அம்மா அப்பா அக்கா தங்க அண்ணா தம்பி ஆத்துக்காரர் குழந்தைகள், இவைகள் நான் சரீரத்துல ஒரு எண்ணம் இருந்தா தானே இருக்க முடியும். அந்த சரீரத்துல நான் எனக்குடையதான எண்ணம் இல்லாதான தூக்கத்துல இவைகள் ஒண்ணுமே தெரியாது. முழித்துக்கொண்டா எல்லாமும் அறியப்படுகிறது. நமக்கோ இவைகள் வந்தாத்தான் இன்பமோ துன்பமோ அது கவனிக்கணும். சுகமோ துக்கமோ எப்படி வருது? இவைகளோட இருந்தா. அந்த இன்பமும் துன்பமும் நம்ம அனுபவித்த ஆகணும். அதுக்காகத்தான் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கார் பகவான். இந்த பிறவி எது கொடுத்திருக்கார்? போன பிறவியில நம்ம ஏதோ புண்ணியம் பாபம் பண்ணிருக்கோம். அதுக்கு தகுந்ததாக இன்ப துன்பங்களை அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு இந்த சூழ்நிலை கொடுக்கணும். யாருமே கிடையாது, நீங்க ஒருத்தர் தான் இருக்கு. அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, ஆதுக்காரர் கிடையாது, குழந்தைகள் கிடையாது, யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா ஓல்டேஜ் ஹோமுக்கு தான் போகணும். அதுவும் இல்லைன்னு அதுவும் இல்லாத நிலையில என்ன ஆகுமா? ஒண்ணும் இருக்காது.
மனுஷனுக்கு சுகமோ துக்கமோ வேணுமையால இந்த சூழ்நிலைகள் எல்லாம் வேணும். இவைகள் ஏன் தயார் பண்ணியிருக்கா? தயார் பண்ணினா மட்டும் போராது. நீங்க தூங்கிட்டு இருந்ததுன்னா அதோட சேரவே மாட்டேல. தயார் பண்ணி வேஸ்ட் தானே. பெரிய மாடி இருக்கு, பங்களா இருக்கு, ஏசி ரூம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லா வசதிகளும் இருக்கு. ஆனா தூங்கிட்டே இருந்ததுல என்ன லாபம்? யாரோ ஒருத்தர் 40 வருஷம் 50 வருஷம் கோமாவிலேயே இருந்துட்டு காலம் ஆயிட்டாலும் பேப்பர்ல வந்து இது நம்ம வாழ்க்கை என்ன பிரயோஜனம்? அப்ப என்ன, இன்பமோ துன்பமோ அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த பிறவி கொடுக்கப்பட்டது. அப்ப இன்ப துன்பம் அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும்? பரமாத்மா தெரியப்படாது. பரமாத்மா தெரிஞ்ச சமாதியில் தான் இருப்பேள். இவைகள்ல முடியாத. அப்ப என்ன பண்றது? அந்த பரம்பொருளை உங்களுக்கு காணப்படாம மறைக்கணும். அதான் சர்வமோகினி. இப்படி வரைக்கும் பாரு. அடுத்ததாக வெறும் மோகம் மட்டும் கொடுத்தா போறாரு சுவாமி. அந்த மோகம் மனிதனுக்கு அன்று அவன் க்ஷேமத்தை அடையணும். சோ திரோதானம் மட்டும் போராது, அனுகிரகமும் வேணும். ஆனா அனுகிரகம் எப்படி வரும்? எப்படி அவன் மறுபடியும் தன் நிலையை தான் பெறுவான்? அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்றீங்களா, அந்த வீடுங்கிற ஒரு மோட்சத்தை எப்படி அவன் அடைவான்? நிரதிசயமான ஒரு ஆனந்தத்திலேயே எப்படி அவன் இருப்பான்? இவைகள்லாம் உலகம் இருந்த போதிலும் ஆனந்தமா இருக்கணும். உலகெல்லாம் போன பிறகு ஆனந்தமா இல்ல. மரணானந்தம் ஸ்வர்கலோகத்துக்கு போய் நான் ஆனந்தம்னா அதுக்கு எனக்கு அவ்வளவு பிடித்தம் இல்ல. இங்கேயே இப்பொழுதே அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும். சரீரம் இருக்கும் பொழுது அப்படி ஒரு ஆனந்தம், அதுதான் ஜீவன் முக்தின்னு சொல்ற. அதை அனுபவிக்கிறதுக்கு வழி என்ன? ஞானம் வேணும். ஏதோ மறைக்கப்பட்டிருக்கு, கர்த்தன் போட்டிருக்குன்னு கர்த்தனை திறந்தாத்தானே உள்ள இருக்கிற பதார்த்தம் தெரியும். மேடையில எல்லாம் இருக்கு, டான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், கர்த்தன் மட்டும் அப்படியே இருக்கு. உள்ள எவ்வளவு ஆடிண்டே இருந்தாலும் வெளியில இருந்து நம்ம அதை சுவைக்க முடியுமோ, அனுபவிக்க முடியுமோ? அப்ப அந்த கர்த்தன் திறந்தாத்தான் தெரியும். இந்த கர்த்தனை திறக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்காகத்தான் அனுகிரகம் வேணும். இது அறியாமையினால வந்ததுனால அறிவு வந்தாதான் இது போகும். அப்ப இந்த அறிவு வர்றதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்? அம்பாளுடைய அனுகிரகம் வேணும். எப்படிப்பட்டது அனுகிரகம்? சரஸ்வதி சாஸ்திரமயி குஹாம்பா குக்கிய ரூபிணி. சரஸ்வதி, சரஸ்வதின்னு சொன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியதான தெய்வம்னு அர்த்தம். சரஸ்வதினா படிப்பு, ஞானம், அறிவு, இவ்வளவு சொல்றோம். இந்த அறிவு உங்களுக்கு வரணுமேயானால் அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த அம்பாளுடைய அனுகிரகம் வேணும். இப்ப நாம என்ன பண்ணிருக்கோம்? வேற்றுமைகளுக்குள்ள இருக்கோம். எதை பாருங்க, இது வேறு அது வேறு அது வேறு இது வேறு இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். குடம் வேறு, வஸ்திரம் வேறு, நீங்க வேறு, நாம் வேறு. நம்ம சரீரத்துக்குள்ளேயே கை வேறு கால் வேறு. கைக்கு தான் தங்க வளை போட்டிருக்கள், தங்க மோதிரம் போட்டிருக்கள், காலுக்கு என்ன போட்டிருக்கள்? ஒண்ணுமே கிடையாது. ஏதோ ஸ்திரீகள் ஏதோ போட்டு இருக்க, அதுவும் ஏதோ வெள்ளிக்கு வேற வழி இல்லாம. மீதி எல்லாம் கழுத்துக்க தங்க கங்கி அது இது அற்புதமா போட்டு இருக்க. கை வேற கால் வேற தானே. அதுலயும் இடது கை வேற வலது கை வேற. சில பேர் ஒரு கையில வாட்ச் கட்டிக்கிற, ஒரு கையில நல்லா அழகா பட்டியா ஒரே ஒரு தங்க வளை போட்டுக்கிறார். என்ன சுவாமின்னார்? அது அவளுடைய இஷ்டம். ஆனா நமக்குள்ள பாகுபாடு இருக்கா இல்லையா பாத்துங்க. இத்தனை பேதங்கள் தான் மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கு. இந்த பேத ஞானம் இருக்கு, இதுதான் மனுஷனை படுத்துறது. எல்லாம் ஒண்ணு. சர்வம் கல்விதம் பிரம்மா, இதம் சர்வம் இதயம் ஆத்மா, ஆத்மை வேதம் சர்வம், பிரம்மை வேதம் சர்வம் அப்படின்னு எல்லாமே அம்பாள்னு ஒரு அறிவு மனிதனுக்கு வரணும். அந்த அறிவை அதுதான் ஆத்ம ஞானம்னு சொல்றது. அந்த அறிவை நமக்கு வரும்படி பண்றது சரஸ்வதி மாதா. அம்பாள் தான் சரஸ்வதி உருவமா இருந்து கொண்டு நமக்கு கொடுக்கிறாளாம் அந்த ஸ்வரூபத்தை. அதனால வேதத்தை முதல்ல சொல்லணும். மனுஷனுடைய வாழ்க்கையில வேற்றுமைகள் பல உள்ளன. அந்த வேதங்கள்லாம் போறதுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் உண்டு. ஆகையால் 5 கிருத்தியங்கள்ல உலகத்தை படைக்கிறாள், உலகத்துல காப்பாற்றுறாள், உலகத்தை அழிக்கிறான்னு பார்த்தோம். திரோதானம் அனுகிரகம் இது வரைக்கும் சொல்லல, அது சொல்லணும். ஏன்னா இது விஸ்வாகலா ஜீவன்.
ஜீவன் எப்படி இருக்கான்? திரோஹிதனா இருக்கான். பழந்தண்ணில இருந்து அவங்க நீ பிரம்மமானு கேட்டா ஏன் உமக்கு பைத்தியமாங்கிறான். எனக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்காப்பா, ஏகாதசேகனி பிதா நாம குறியா, அழகான பேரை வச்சிருக்க, அதை வச்சு பிரம்மம்னு சொல்றல, என்ன போய் என்ன அனுப்பிச்சிருது உங்களுக்கு அப்படிங்கிறான். ஆனா நிஜமா இவன் எப்படி? இவன் பிரம்மமா தானே இருக்கான். பிரம்மமா இருந்து பிரம்மங்கிறது சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது அவனுக்கு. ஆகையால் அவனுக்கு ஆத்மஸ்வரூபமா இருந்து மறைஞ்சு இருக்கு, அது திரோஹிதமா இருக்கு. அத அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும். அந்த அனுகிரகம் பண்ணக்கூடிய நாமாக்கள் இப்பொழுது நம்ம சொல்ல போறோம். இப்ப பாருங்க, நானும் கடப்படையோகோ பேதபானஸ்யாபி துல்லிய நியாயேன மோகமாத்திரத்வாது சர்வமோகினின்னு சொன்னேனோ இல்லையோ, அதே போலயே உலகத்தில் இருக்கக்கூடியதான வேற்றுமைகள் எல்லாமே மோகத்தினால்தான் வந்தது. தயோரபி அபேதையேவ அஸ்து இத்யதா. அதனாலதான் அபேதமும் வரணுங்கிறதுனா இந்த நாமா சொல்றா சரஸ்வதி. ஞானாபிமானினி தேவதா ஞான சமுத்திர ரூபா இத்தியர்த்தா. அம்பாளுடைய சொரூபம் எப்படி இருக்கு? ஞான அபிமானினி தேவதா, உங்களுக்கு ஞானம் கொடுக்க வேண்டியதான ஸ்வரூபமா இருக்கா. அது மட்டுமல்ல, ஞான சமுத்திர ரூபா. ஒரு கடல் இருந்தா அந்த கடல் எவ்வளவு பெருசோ, எவ்வளவு ஜலத்தை கொள்ளுமோ, எத்தனை பேர் அந்த ஜலத்தை எடுத்துட்டு போனாலும் அது ஆகாதோ, அப்படிப்பட்டதான அறிவு. நதினா நதியில டேம் கட்டி விடுறது, அப்புறம் கீழே இருக்கிற ஸ்டேட்டுக்கு தீர்க்கம் வரலைங்கிற. சமுத்திரத்துல கட்டுங்களேன், அது ராமனால் தான் முடியாது, நமக்கு முடியும், நமக்கெல்லாம் முடியாது. அப்படி எவ்வளவு ஜலத்தை எடுத்திருந்தாலும் எவ்வளவு நம்ம உபயோகப்படுத்தினாலும் அது குறையாம இருக்க பார்த்தீங்களா. அதான் சூரியன் இருக்கார், அவ்வளவு பெரிய சமுத்திரத்துல ஜலத்தை இது வெயில விட்டு எத்தனை ஜலத்தை குடிக்கிறார். ஆனா ஏதாவது ஒரு இன்ச்சாவது குறைஞ்சிருக்கா? கங்கா நதி போல நதிகள்லாம் எவ்வளவு ஜலத்தை கொட்டிண்டே இருக்கு அந்த சமுத்திரத்துல. ஆனா சமுத்திரத்தினுடைய லெவல் ஏறி இருக்காங்க. ஆபூர்யமான மதல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி எத்வது தத்வத் காமாயம் ந பிரவிசந்தி. அப்படின்னு இருந்ததான் அவனுக்கு ஜீவன் முக்தன். சமுத்திரத்துல எத்தனை ஜலங்கள் வந்த போதிலும், எவ்வளவு ஜலத்தை சூரியன் பருகின போதிலும், அந்த சமுத்திரத்தினுடைய தரம் வரலாம அப்படியே நிக்கிறதோ, அதே மாதிரி வாழ்க்கையில எப்படிப்பட்டதான கஷ்டம் வந்தாலும், எப்படிப்பட்டதான இன்பம் வந்தாலும் அசையாமல், எந்த ஆசையும் இவனை ஒண்ணு இறக்காம இருக்குமையானால் அது நிஜமான ஒரு நிலை. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இவனுக்கு வரணும்னு சொல்றதுக்காக அந்த அபேத ஞானத்தை கொடுக்கக்கூடியதான தெய்வமாக சரஸ்வதி மாதா இருக்கா. ஞான அபிமானினி தேவதா ஞான சமுத்திர ரூபா இத்தியர்த்தா. விஷய அனவச்சின்ன ஞான ரூபா இது யாவது. நமக்கு வரக்கூடியதான அறிவுகள்லாம் ஒரு பொருளை பத்தித்தான் வருது. இது டேபிள், இது வீடு, இது மனுஷன், இது மாடு, இப்படித்தான் அறிவு வருது. இந்த பொருள் சம்பந்தம் இல்லாதான ஏதாவது ஒரு அறிவு இன்னைக்காவது வந்திருக்கா? அறிவு வந்திருக்கு சார், ஆனா பொருள் எந்த பொருளும் அதுல தெரியலன்னு சொல்ல முடியுமா? ஏதோ ஒண்ணு தெரிகிறது. தலைவலி, கால்வலி, பல்வலி, மூக்கு வலி, ஏதோ ஒண்ணு வலி இருக்கு. அதான் அறிவு தானே. வலிங்கிறது அறிவு தான். தூங்கிட்டேன்னா அந்த வலி தெரியல பார்த்தல. அப்ப விவகாரம் என்ன? வலிங்கிறது அறிவு, இன்பம்ங்கிறது அறிவு, துன்பம்ங்கிறது அறிவு, எல்லாமும் அறிவு தான். அந்த ஞான சமுத்திரமா இருக்கு. ஆனா நமக்கு வரக்கூடியதான அறிவுகள் எல்லாம் ஏதோ ஒரு பொருளை சம்பந்தப்பட்டதாக இருக்கு. பொருள் சம்பந்தம் இல்லாதான ஒரு அறிவு இருக்கே, அதான் நமக்கு வேணும். இப்ப அதான் பிரம்மஞானம் என்று கருதுகிறோம். ஆகையால் ஞான விஷய அனவச்சின்ன ஞான ரூபா இது யாவது ஜடாதி ஜடபதார்த்த நிர்ணயேபி மோகஸ்ய அயோகேபி. இத குடம் தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கணும், இது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பெரிய மோகம் வேண்டாம். ஆனால் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தான் அறியணும் என்று சொன்னால் அதுக்கு மோகம் போகணும். அதை அறியத்தான் மோகன் போகணும். ஏன்னா இவைகள்லாம் அறியறதுக்கு கண்ணு இருந்தா போறோம். கண்ணு இருந்தா குடம், வஸ்திரம் இவைகள்லாம் பார்ப்பேன். காது இருந்தா சொற்களை கேட்பேன். மூக்கு இருந்தா வாசனை அறிவேன். உங்க இடத்துல மாம்பழம் இருக்கா, பலாப்பழம் இருக்கா, அறிவேன். ஏன்டா அங்கே வாசனை நல்லா தெரியும், இவைகள்லாம் நல்லா தெரிகிறது. ஆனா இவைகள் அறியறதுக்கு அந்த பேத ஞானம் இருந்தா போறோம், அபேத ஞானம் வர வேண்டாம். ஆனா உங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை நீங்க அறியணுமே, ஆனால் பேத ஞானம் போராது. எங்கும் பிறவி பரவி இருக்க அம்பாள் அப்படிங்கிற அபேத ஞானம் வரணும்.
இது வேறு அது வேறு இல்ல, எங்கேயும் எல்லா பொருளையும் எல்லாமாக இருக்கு எனக்குடையதான அபேத ஞானம் வேணும். அந்த அபேத ஞானத்தை கொடுக்கிறது சரஸ்வதி. அதான் கடாதி ஜட பதார்த்த நிர்ணய மோகஸ்ய அயோகேபி. அது மோகம் இல்லைனாலும் அஜ்ஞானேனாவிரதம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவா இது வச்சனேன. மனுஷியாள்லாம் கஷ்டப்படுறாளே சார், துன்பத்தை அனுபவிக்கிறாளே, காரணம் என்ன அப்படின்னு அவளுடைய உண்மையான ஸ்வரூபம் அஜ்ஞானத்தினால மறைக்கப்பட்டுள்ளது. அஜ்ஞானத்தினால மறைச்சிருக்கு. அதனால அந்த ஆனந்தத்தை இருந்த போதிலும் நம்ம தெரிஞ்சுக்கல. வேற எங்கேயோ இருக்காருன்னு இல்ல, நம்ம இதயத்துக்குள்ளத்தான் இருக்க. யோ வேத நிகிதம் குஹாயாம் இருந்த போதிலும் நம்ம அனுபவிக்கலையே. பாக்கெட்ல 1000 ரூபாய் இருந்தாலும் கொண்டு வரலையே, பர்ஸ் கொண்டு வரலையேன்னு சுத்திட்டு இருக்கான், கவலைப்பட்டு இருக்கான். ஏன்டா இப்படி வந்து விட்டேனே எப்படி. ஆனா பாக்கெட்ல இருக்கு, இவனுக்கு தெரியல. இருந்து தெரியாத போனால் இல்லாத மாதிரி இருக்கான். அப்படி இது வச்சனேன ஞான ரூப அத்வைத விஷயே. ஞானம் எனக்கூடியதான அத்வைத விஷயத்துல ஞான ஆவரணஸ்ய ஆவசியகத்வாத். ஞான ஆவரணம் இருக்கு. தன்னிர்ணயே அது தெரிஞ்சுக்கணும்னா சர்வானர்த்த நிராசக பரமபுருஷார்த்த ரூபினே. எல்லா துன்பங்களும் நமக்கு போகணும். அதான் பரமபுருஷார்த்தம். மோட்சம்ங்கிறது எப்படி? எல்லா துன்பங்களும் இவனுக்கு விட்டு போகணும். இது ஒண்ணு போச்சு சார், இன்னொன்னு போய் இருக்குன்னு சொல்லப்படாது. போச்சு திருகவலைன்னு சொல்லப்படாது. எல்லா துன்பமும் இவனுக்கு போகணும். மனசு சாந்தமா இருக்கணும், அசையாம இருக்கணும். எந்த துன்பம் வந்தாலும் என்ன ஆனாலும் அவனுக்கு ஒண்ணும் ஆகப்படாது. அப்படிப்பட்டதான பரம புருஷார்த்த ரூபே பாபினாம் பவப்பிரசாத விதுராணாம் அவசியகா இது பாவா. ஜென்மாந்தரத்துல புண்ணியம் பண்ணாதவ அவளுக்கு அம்பாளுடைய அந்த மோகம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, மாய. அந்த மாயக்குள்ள அவ மாட்டின்ட்டு இருக்கா. அந்த மாயை இவனை விட்டு போகணுமே, ஆனால் அம்பாளுடைய திருப்பாதங்களை முடித்துக் கொள்ளணும். வேற வழி இல்லை. யத்வா இதுவரைக்கும் ஆகையால் சரஸ்வதிங்கிறதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் பார்த்தோம். இன்னொன்னு 2 வயது இருக்கக்கூடியதான பெண் குழந்தைக்கு சரஸ்வதினு பேர். யத்வா கன்யாக பிரக்ரமிய 2 வருஷாது சரஸ்வதி இது கௌமிய வச்சனாது தாச கன்யா ரூபா இத்தியர்த்தா. 2 வயசுல இருக்கிற சின்ன பெண்ணுக்கு கன்னிக்கு சரஸ்வதினு பேர். அதனால இந்த கன்னியா பூஜை பண்ணும் பொழுது 2 வயசுல இருந்து 11 வயசு வரைக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் பூஜை பண்ற பெண் குழந்தைகளுக்கு கன்னியா பூஜைகள் பண்றது உண்டு. அதுல 2 வயசு இருக்கக்கூடியதான குழந்தைக்கு பூஜை பண்ணினா அறிவு வளரும் அப்படின்னு சொல்றது. ஆகையால் கௌமிய வசனாது தாச கன்யாரூபா இத்தியபி அர்த்தா. பாரத்வாஜ ஸ்மிருதோபி. ஏதோ இதுல மட்டும் இல்ல, ஸ்மிருதின்னு சொல்றது. யாவசே பிராணி ஜிஹ்வாசு சதாவாகுபர்வராத் வர்த்தனாத் சரஸ்வதி தினம் நேயம் சமாக்கியாதா மஹர்ஷிபிஹி. யாவசே பிராணி ஜிஹ்வாசு. எந்த அம்பாள் எல்லோருடைய நாக்குலையும் விளையாடுறாளும். சரஸ்வதினா எங்க இருக்க? வாக்குல. இந்த வாக் சக்தி இவன் சொன்னால் அது நன்றாக புரியணும். எதிர்க்க இருக்கக்கூடியதான கேட்கிற மனிதனுடைய மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரணும். இதான் சரஸ்வதி அனுகிரகங்கள். வாக்தேவி அனுகிரகம் நிறைய தெரிஞ்சிருக்கும் சில பேர். ஆனா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா 2 மணி நேரம் சொல்லுவா, ஒண்ணும் புரியாது. அப்படி இருக்க கேட்டதுக்கு பதில் டக்குன்னு வரணும். அதுல சந்தேகம் இல்லாம இருக்கணும். சொல்லானது மதுரமா இருக்கணும். கேட்கறதுக்கு இனிமையா இருக்கணும். கேட்ட கேள்விக்கு பதில் வரணும். இவைகள்லாம் வரணும்னா வாக்தேவி அனுகிரகம் வேணும். அந்த சரஸ்வதி அனுகிரகம் வேணும். யாவசே பிராணி ஜிஹ்வாசு. யாரு பிராணிகளுடைய நாக்குல இருக்காளோ சதா வாக்குபவர்வராது. எப்பொழுதும் வாக்ரூபமாகவே வெளியில வரதுனால சரஸ்வதி தினம் நேயம் சமாக்கியாதா மஹர்ஷிபிஹி. சரஸ்வதிங்கிற பேர் வந்து சரஸ்வதின்னு பிரவகிக்கிறவள்னு அர்த்தம். பிரவாகத்துக்கு சரஸ்ன்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஒழிண்டே இருக்கும். கங்கா ஜலத்தை பார்த்திருக்கல, அது இடத்துல நிக்காது. ஆனா உட்கார்ந்து 2 மணி நேரம் பார்த்துட்டே இருக்கலாம்.
அந்த கங்காஜல பிரவாகத்தை கரையில உட்கார்ந்தெல்லாம் வேற ஒண்ணும் வேண்டாம், அதையே பார்த்துட்டே இருக்கலாம். என்ன சார் பார்த்ததே பாக்கறேன், நான் இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனா நமக்கு என்ன புது ஜலம் ஓடுறா போலியே இருக்கு. அதான் சரஸ்வதி மகிமை. பேசிட்டே இருந்தா இன்னும் கேட்கணும் கேட்கணும் கேட்கணும்னு தோணிட்டே இருக்கணும். அதான் அம்பாளுடைய அனுகிரகம். அதான் சரஸ்வதி தினாம் நேயம் சமாக்கியாதா மகர்ஷிபி சரணா சர்வதிருஷ்டீனாம் கதிதைஷா சரஸ்வதி. இது வாசிஷ்ட ராமாயணேச்ச யோக வாசிஷ்டத்திலையும் சரணா சர்வதிருஷ்டீனாம் எல்லோருடைய பார்வையும் இந்த ஸ்வரூபத்துல இருக்கு. ஆகையால் கதிதைஷா சரஸ்வதின்னு இருக்கு. இப்படி இந்த சரஸ்வதிங்கிறது மூணாவது அர்த்தம் சொன்னோம். அதுக்கப்புறம் நானும் நாயன் திங்மோகாதி துல்லியோ மோகா. இது ஏதோ ஒரு ஊருக்கு போனோம், எது கிழக்கு எது மேற்குன்னு தெரியல, என்ன பண்றது? கையில காம்பஸ் வச்சுட்டு இருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா எப்படி பண்றது? காலம்புரை எழுந்த பிறகு சூரியோதயம் ஆன பிறகு அதுக்கப்புறம் இது கிழக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். நடுவுல தெரியாது. யாரையாவது இப்ப கேட்டு பாருங்க, சாயந்தரம் 7 மணி போயிட்டு சந்தியாதனம் பண்ண எது கிழக்குன்னு சொல்லுங்க. கிழக்குன்னா அப்படிங்கிற அவன் பண்ணலையும் தெரியாது. விவகாரம் முழுக்க விஞ்ஞானம் கிடையவே கிடையாது. இவன் என்னைக்கு பாக்குறான், வீடு கட்டுறப்ப வாஸ்து பாக்குறதுக்கா அது ஒரு பைத்தியம் பிடிச்சிடும். மദ്രാஸ்ல வாஸ்து பார்க்க வேண்டாம், எங்க 100 தீபங்கள் இருக்கோ அந்த இடத்துல வாஸ்து வேண்டாம்னு சொல்லிருக்கு. பேசாம அதனுடைய தோஷம் இருக்கத்தான் இருக்கும். அதுக்காக மனுஷனை படுத்தாது கொல்லாது. அதுக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணிட்டா போறோம். அவனே இந்த வீட்டுல இருக்கேன் சார், கை காலுக்கு ஒன்னும் சரியா வரமாட்டேங்கிறது, எவ்வளவு சம்பாதனை வந்தாலும் செலவாயிட்டே இருக்குன்னா இந்த செவரை உடைச்சு அந்த பக்கம் வைக்கலாம். அவனாலே வாழ முடியலையேன்னு சொல்லிட்டு அவன் கஷ்டப்பட்டே இருந்தா அவனுக்கு இன்னும் 2 லட்சம் செலவழிச்சுன்னா இது வாஸ்து பாக்குறதா இருக்கு. அதுக்கு என்ன விவகாரம்னு பாக்கிறதுக்கு சுலபமாக பாக்கிறதுக்கு சாஸ்திரங்கள் சொல்றது. அது மாதிரி மனுஷாளுக்கு இது ஒரு என்ன, இது கிழக்கா மேற்கான்னு அப்ப சொல்றேன், கிழக்கு மேற்கூட புரியலைங்கிறாங்க. இந்த பிரமம் மட்டும் இல்ல, ஆனா எப்படிப்பட்டதான பிரமம் இருக்கு? விருத்த தர்ம சமாவேசாதி யுக்தி சஹஸ்ரை. ஆத்மா இப்படி இருக்கா அப்படி இருக்கா, கண்ணு ஆத்மாவா காது ஆத்மாவா, இப்படின்னா ஒரு சந்தேகங்கள் வருது. மற்ற பதார்த்தங்கள் லோகத்துல இது 1 2 பார்த்துக்கிறதுக்கு நமக்கு தெரியலாம். ஸ்பட்டிகம் இருக்கு, அது சிவப்பா திடீர்னு ஆயிடுச்சு எங்க ஆத்துல, என்ன தெரியல. ஓஹோ, பக்கத்துல செம்பருத்தி குடுப்பம் வச்சிருக்கேன். எங்க ஆத்து சங்கம் வெளவெளேன்னு இருந்தது, திடீர்னு மஞ்சளா ஆயிடுச்சு, கண்ணுல காமால வந்து இருக்கு. இவைகள்லாம் நம்ம பார்க்கலாம், அது தெரியலாம். ஆனா என்ன, இந்த நம்மளுடைய விஷயம் வரும்பொழுது நமக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. ஆத்மான்னு சொல்றீங்கள, அந்த ஆத்மா கை ஆத்மாவா கால் ஆத்மாவா ஒண்ணும் தெரியல. சரி, இவா சொல்றது மட்டும் இருக்கிட்ட சாஸ்திரங்களை பார்த்தோமையானால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்ற. ஆத்மாவை மனசால தெரிஞ்சுக்கலாங்கிற நையாயிக்க, ஆத்மாவை சாஸ்திரத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியுங்க வேதாந்தி. நான் என்ன பண்றது? இப்படி எல்லா விஷயத்திலயும் ஒரு டசல் இருக்கு சார். பெரியவர்களே மகர்ஷிகளே இதுக்கு தீர்மானம் சொல்ல முடியாதான ஒரு கவலையா இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், சாஸ்திரத்தை பின்தொடரணும். அந்த சரஸ்வதி மாதா எப்படி இருக்கா, சாஸ்திரமயி, அது இருக்கு நாம. அதனால விருத்த தர்ம சமவேஷாதி யுக்தி சஹஸ்ரைஹி, இதுவா அதுவா அப்படின்னு ஒரு மனசுல கவலை இருக்கிறதுனால 1000 யுக்தி இருந்தாலும் வேதத்தை அனுமீயமானத்வா, இவ எப்படி சொல்றா அவ அப்படி சொல்றா, ஒரே குழப்பமா இருக்கு. இத்யதாக சாஸ்திரமயி, இது சாஸ்திரத்தினாலதான் அம்பாளைய அறிய முடியும், குருவாக்கியத்தினால்தான் அனுபவிக்க முடியும். 1000 புஸ்தகங்களை தலைகீழ நோட்டு பண்ணினாலும் ஒண்ணும் முடியாது. கம்ப்யூட்டர்ல எல்லாம் அப்லோட் பண்ணினா கம்ப்யூட்டருக்கு அறிவு வராது, அது காட்டும், அவ்வளவுதான், அதுக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாத்தையும் சாஸ்திரங்களை எல்லாம் வாசிச்சார், சொந்தமா நொற்று பண்ணிவிட்டார் நாரதர். கேட்கிறார், என்ன வாசிச்சிருக்கேன்னு சனத்குமார் கேட்கிறார். ருக்வேதம் பகவத்யமி, எதிர்வேதம் பகவத்யமி, சாமவேதம் பகவத்யமி, அதர்வ வேதம் எல்லாத்தையும் நொற்று பண்ணிட்டேன்னு. ஆனா என்ன ஆச்சுன்னு கவலை போகல. முன்னால இருந்த விட கவலை ஜாஸ்தியா இருக்குன்னு. ஏன்னா 2 நாள் ஆனதுன்னா படிக்கலன்னா மறந்து போயிடுறது.
படிச்சதெல்லாம் மறந்து போகுது, கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் மறந்து போனா கவலையா இருக்கு. மறுபடியும் அதையே ரிப்பீட் பண்ண வேண்டி இருக்கு. துன்பமோ போகல, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் அம்பாளை பத்தி சொன்னார். குரு சொன்ன பிறகுதான் நாரதருக்கே புரிஞ்சுது. அவரு குரு யாரு? சனத்குமாரர். இப்படின்னு சாந்தோக்கியோபனிடத்துல விசேஷமா சொல்றது. அப்படி குருவச்சனத்தினால போகுமே தவிர மற்றதுனால போகாது. பிரதான சோயம் மயட்டு. இந்த மயட்டு இருக்க சாஸ்திரமயி, சாஸ்திரம்தான் பிரதானம். குருமுகமாகத்தான் அறிய முடியும், வேற விதமாக அறிய முடியாது அப்படின்னு சொல்றதுக்குத்தான் மயட் பிரத்யம் வந்து சாஸ்திரமயி. சாஸ்திரமே வடிவமாக உள்ளவள். சர்வம் கல்வதம் பிரம்மா இத்தியாதி சாஸ்திர பிரதானா. எல்லாமும் பிரம்மமாத்தான் இருக்கு. இப்படி சொன்ன போருமா, அத மனசுல புரியும்படி சொல்லணும். தங்கத்துல இருந்து செய்யப்பட்ட எல்லா ஆபரணங்களும் எப்படி தங்கம் தானோ, மண்ணுல இருந்து செய்யப்பட்ட எல்லா பொருளும் மண்ணு தானோ, அதே போல பிரம்மத்துல இருந்து வந்த பொருள்களும் அம்பாள் தானே உலகத்தை படைச்சிருக்கா. எல்லாமும் படைச்சிருந்தா எல்லாமும் அம்பாள் தானே. ஆயல் எல்லாத்தையும் அம்பாளா பாருங்கள். ஈஷா வாஸ்யமிதம் சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். உலகத்துல என்னென்ன இருக்கோ எல்லாமும் பரமேஸ்வரனா பாருங்கன்னு சொல்றதா. அத மனசுல புரியும்படி உபபத்தியோட எடுத்து சொல்லணும். சொல்றது மட்டுமல்ல, அவளை அத பிராக்டிஸ் பண்றதுக்கு எடுத்து சொல்லி கொடுக்கணும். கொஞ்ச நாள் அவ அதையே நினைக்க தொடங்கினாலையானால் அவளுக்கே புரிய போகுது. ஆகையால் அப்படி சொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம். சர்வம் கல்விதம் பிரம்மா இது சாஸ்திர பிரதானா. அயம் பாவ சாஸ்திரமேவ ஏ பிராதான்யேன கமகம் நது அனுமானாதி. சாஸ்திரத்தினால்தான் அறிய முடியும். அனுமானங்கள் அதுக்கு சகாயம் பண்றது, அவ்வளவுதான். சாஸ்திரத்துக்கு விரோதமா இல்லாதான அனுமானம் இருந்தால், யுக்தி இருந்தால் ஒத்துக்கலாம். சாஸ்திரத்துக்கு விருத்தமா யுக்தியா இருந்தா அது பண்ண முடியாது. ஆனா எது சொல்லி கொடுக்கறதுக்குள்ள அம்பாளுடைய தத்துவம் புரியணும், அம்பாளுடைய சொரூபம் நம்ம பார்க்கணும். இப்பிறவே இல்ல, நீங்க அம்பாளை பார்க்கணும், அம்பாளுடைய சாகித்யத்தை அடையணும். என்ன பண்ணணும்? சாஸ்திரம் வழியா வாசிக்கணும், குருமுகமாக சாஸ்திரம் வாசிக்கணும். சத்திய சாஸ்திரத்தோ துர்பலத்வாத். ஏன்னா இந்த அனுமானம் எல்லாம் சாஸ்திரத்தோட குறைச்சல். இது எங்க சொல்லியிருக்க? வியாசாச்சாரியார் பிரம்மசூத்திரங்கள்ல சாஸ்திர யோனித்வாத் சொல்ற. அதேவ சாஸ்திர யோனித்வாத் இது பிரம்மசூத்திரம். சாஸ்திரம்தான் காரணம். நமக்கு அறிவு வருவதற்கு காரணம் என்ன? சாஸ்திரம்தான். அந்த சாஸ்திரமானது எப்படி வருது? குருமுகமாக வந்து காதால கேட்டோம்னா வரும். எத்தனை தரம் கேட்கறது? நானும் குருகிட்ட கேட்டிருக்கேன். பரவாயில்லைக்கும் கேட்கணும்னு. 2 படி நெல் இருக்கு, அந்த நெல்லை உரல்ல போட்டா உலக்கையால குத்த தொடங்கினா, ஒரு தரம் குத்தினா அடுத்தது ஒரு 3 ஒண்ணும் போறாது. எவ்வளவு வரைக்கும் குத்தணும்னா நெல்லுக்கு மேல இருக்கிற தோழி போற வரைக்கும் குத்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் குத்துனா அது அரிசி வராது, மாவுதான் வரும். விவகாரம் எது வரைக்கும் கத்தணுமோ அது வரைக்கும் கத்தணும். ஆனா ஒரு தரம் பண்ண போருமா, ஒரு 5 தரம் போனா போருமா? கிடையாது. அதனால குத்துட்டே இருக்கணும், ரிசல்ட் வர பரியந்தம். அதே போலயே எத்தனை நாள் கேட்கணும் வேதாந்தத்தை குருமுகமாக அறிவு வர பரியந்தம். ஏன்னா அது எப்படிப்பட்டதான அஜ்ஞானம் இருக்கோ, எத்தனை கோட்டி ஜென்மாக்களை சேர்த்து வச்சிருக்கோமோ அதெல்லாம் போகணும்னு என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமாக தானே போகணும். ஆயால் அவ்வளவு தூரம் அதுக்கு நமக்கு வேணும். அதான் சொல்ற சாஸ்திர யோனித்வாத் வேதைக வேத்யத்வ போதக ஸ்ருதிஷ்டா. இந்த ஸ்ருதி சொல்றது தந்த உபனிஷதம் புருஷம் பிருச்சாமி. உபனிஷத்தினால் மட்டும் அறியக்கூடியதான அந்த தத்துவத்தை கேட்கிறேன் அப்படிங்கிற சாகல்யருக்கு சொல்லும் பொழுது பிரதாரண்யக உபனிஷத்துல தந்த உபனிஷதம் பிருச்சாமி புருஷம் பிருச்சாமி. யாக்கியவல்யர் கேட்கிற, நான் இதை கேட்கல அது கேட்கல, உபனிஷத்தினால் மட்டும் அறியக்கூடியதான அந்த புருஷனை சொல்லுங்கள். அதனால்தான் மனிதனுக்கு க்ஷேமம் வரும். மீதி அறிவு அறிஞ்சோமையானால் காசு வரலாம், புகழ் வரலாம். ஜோசியம் நீங்க கற்கண்டலையானால் ஒரு சின்ன இதுல வந்திருக்கு, 4 பேருக்கு சொன்னா அப்படியே நெருப்பு பரவலா போல வரும். எல்லாரும் வந்து உங்களை கேட்டுட்டே இருப்பா. லாபம் நீங்க அங்கேதான் இருப்பீங்க, லாபம் இல்லை.
அறிவு எந்த அறிவு வேணும்? நமக்கு அம்பாளை பத்தினதான அறிவு வேணும். மற்ற அறிவுகள்லாம் நமக்கு சாதாரணமாக மற்ற பிரயோஜனங்களை கொடுத்த போதிலும், பணம் கொடுக்கலாம், புகழ கொடுக்கலாம், அந்தஸ்தை கொடுக்கலாம், ஆனா நிம்மதியை கொடுக்காது. அது கொடுக்கிறது இந்த சாஸ்திரம் தான். ஆயால் வேதைக வேத்யத்வபோதக ஸ்ருதயஸ்ச தந்தா உபரிடம் புருடம் ருச்சாமி இத்தியாதய ததஸ்ச சர்வஸ்ய வஸ்துஜாதஸ்ய பிரம்மா வேதே. ஆயால் என்ன தெரியுது? ஆணோ பெண்ணோ ஜட பதார்த்தமோ சேதன பதார்த்தமோ அசையும் பொருளோ அசையாத பொருளோ எல்லாம் பிரம்மந்தான் அப்படின்னு ஞானம் வரணும். சாஸ்திரேன போதித்தே, அதனாலதான் சாஸ்திரம் இப்படி தெரியணும். மந்தே திருட்டிய கூட்டேனாபி அனோதிதே. இதுதான் பஞ்சரிஷி மந்திரத்துல 3வது கூட்டத்துல எல்லாமும் சகலமும் அம்பாள்னு சொல்றதான். அது விவகாரம் என்ன? சகலமும் அம்பாள்னு 3வது கூட்டம் சொல்றது. திருத்தீய கூட்டேனாபி அனுதிதே தத்விரோதாத் அனுமிதேரேவ பிரமத்வம் கல்பியம். ஆயால் சர்வமோகினிங்கிற நாமாவல சொன்ன இது இருக்கிறதுல அது பிரமம். பிரமத்தை கொடுத்தாள் அஞ்ஞானிகளுக்கு, பாவிகளுக்கு. புண்ணியம் பண்ணினவாளுக்கு அந்த பிரமத்தை மந்திரத்தை உபதேசம் பண்ணும்படி பண்ணி அதை எடுக்கிறார். வேதாந்தா நாம் ஐதம்பரியேன பிரம்மைக நிர்ணயாய பிரவருத்தே. இதனாலதான் வேதாந்தங்கள் எல்லாம் ஒரு முனையாக பிரம்மத்தை மட்டும் சொல்றதுக்காக, வேற ஒண்ணும் கதை பேசாது. உபனிஷத்துல ஒரு கதையும் இருக்காது. அந்த கதையும் எதுக்காக இருக்கு? உங்களுக்கு தத்துவம் புரியறதுக்காகத்தான் இருக்கு. இன்னைக்கு கதை உண்டான்னு போன் பண்றா. இது கதா காலட்சேபமா? இது அவளுக்கு கதை என்ன தத்துவம் என்னன்னு வித்தியாசம் புரியல. இங்க கதையே இருக்காது, ஊர்வம்பே கிடையாது இங்க. ஆனா எப்படி தெரியுமோன்னா, எதை தெரிந்து கொண்டால் மனிதனுக்கு க்ஷேமம் வருமோ அதை சொல்லக்கூடியது இது. ஆகையால் அதையேவ தாதச ஜோதிஷ் சாஸ்திர விரோதா. எப்படி பாருங்க, சந்திரனை பார்த்தா தோச கல்ல அளவுக்கு தான் தெரியுது. ஜோதிஷ் சாஸ்திரத்தினுடைய 2,80,000 அவ்வளவு 80,000 கிலோமீட்டர் இருக்குங்கிறது. சந்திரனுடைய அகலம் அவ்வளவு இருக்கான். அது ஜோதிஷ் சாஸ்திரம். நமக்கு தெரிஞ்ச நம்ம தோசை கல்ல அளவுக்கு தான் இருக்கு, பேன் அளவுக்கு தான் இருக்கு. எது நம்பரு? சாஸ்திரத்தை நம்புறா இல்ல கண்ணால பாக்குறத நம்புறா? நம்ம கண்ணால பார்த்தோம்னா நம்ம சரீரம் தான் ஆத்மானு தெரியுது. கை எழுதினா நான் எழுதினேங்கிற இத நம்புறா? கையை எழுத வைக்கக்கூடியதான ஆன்மா ஒண்ணு உள்ள இருக்குங்கிறத நம்ப போறா? உங்க இஷ்டம், எதையாவது நம்புங்க. சந்திரன் தோசைகள் அளவுக்கு தான் இருக்காரா இல்ல ரொம்ப பெரியவரா? எதை நம்புறேன்? நான் சாஸ்திரத்தை தான் நம்ப வேண்டி இருக்கு சார். அதே போல இங்கேயும் உண்மையை சொல்லக்கூடிய சாஸ்திரம் தான் நம்பணும். சொல்றோம். அதையேவ தாச ஜோதிஷாஸ்திர விரோதாத்து சந்திர பிராதேசிகத்துவ விஷய கஸ்யா. சந்திரன் பிரதேசமாக அளவு, பிரதேசம்னா ஒரு ஜான் அர்த்தம், அவ்வளவுதான் தெரியுது. விஷயகத்வஸ்ய சார்வஜனீன பிரத்யக்ஷஸ்யாவே பிரமத்துவம் கல்பியது. நான் ஒத்தம் ஏமாந்து போலாம் சார், உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லோரும் ஏமாறுவாளா? அவ எல்லாமே பைத்தியமா? இப்படி எல்லாம் கேட்கிறேன். சுவாமி எல்லோரும் சந்திரன சின்னதா இருக்கிறதா ஒரு ஜான் இருக்கிறதா பாக்குறான். ஆனா சாஸ்திரமா அவ்வளவு பெருசா சொல்றது எல்லாரும் பைத்தியம்னா ஒத்துட்டு தானே ஆகணும். கிட்ட போய் பார்த்தா தானே விஷயமே புரியும். அவன் எட்டினா இருக்கான், என்னைக்கும் கிட்ட போகலையே. அதே போல ஆத்மா கிட்ட போகலையே, குரு கிட்ட போகலையே. பிறவிகள்லாம் 1000. ஒவ்வொரு பிறவிகளையும் உலகத்தை அனுபவிக்கிறதுக்கே ஆயிடுது. பாலஸ்தாவத் கிரீடாசக்தா. சின்ன வயசுல இருக்கிறப்பெல்லாம் விளையாட்டு தான். அன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு 90 வயசானாலும் IPL என்ன ஆச்சுன்னு கேட்கறான். யாருக்கு எவ்வளவு ஸ்கோருங்கிற பேப்பர் பார்த்ததுமே எங்க பூகம்பம் வந்ததுதான் எனக்கு வேண்டாம், லாஸ்ட் பேஜ்ல இருந்தா படிக்க தொடங்குறேன். என்ன லாபம் பாருங்க. ஏன்டா அந்த ஒரு பிசாச்சு எல்லாரையும் புடிச்சுட்டு சார், கிரிக்கெட் பிசாச்சு. ஆனா ஆகட்டும், பெண்ணாகட்டும், குழந்தையாகட்டும், வயசான ஆகட்டும், அது என்னமோ அதை பாக்குறான். அதுல விவகாரம் எல்லாத்துக்கும் உங்காத்துக்கும் கிரிக்கெட் நடந்தாலும் அதையும் காமெண்ட்ரி பார்ப்போம், அதையும் படிச்சுட்டு இருப்போம். அந்த அளவுக்குன்னு ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கு லோகத்துல. இருந்தாலும் இவைகள் இல்ல. ஆனா ஆத்ம தத்துவத்தை அறியணும். அதனால எல்லோரும் பார்த்தாலும் எல்லோரும் அந்த பக்கம் போனாலும்
அது வாழ்க்கமில்ல க்ஷேமத்தை கொடுக்கிறது குரு வச்சனம் தான். அது சாஸ்திரமயி. இது சாஸ்திராத்மகத்வ ஸ்வ அவயவசாலி விக்கிரகாத்வாது சாஸ்திர விகாரா இத்தியர்த்தா. இப்பொழுது தெரியறதோ அம்பாளுடைய அனுகிரகம் எப்படி இருக்கணும். ஏதோ ஒரு பிறவியில நம்ம அறியாமல் ஒரு குருவை பார்க்கணும். அவள் தலையில வச்சு வைக்கல நாம் தான் குரு வாருங்கோன்னு தெரியாது. ஆனா அது எப்படி கிடைக்கும்னு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம். எப்படி அந்த குருவோட சயோகம் வந்தது, அதற்கு பிறகு அதை எப்படி அனுபவிக்கிறான், அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை ஜபிக்கிறதுனால அவனுக்கு எப்படி வந்து ஆத்மானந்தம் கிடைக்கிறதுன்னு அவளுக்காக தெரியுது. அப்படி அதனால சாஸ்திர விகாரா இத்யர்த்தா ததுக்தம் பிரம்மாண்டே நிஸ்வாச மாருதைர்வேதான் பிரசம்சாமயஜுஸ்ததா அதர்வண மகாமந்திரான் அபிமானேன ஜாஸ்ருஜத். அம்பாள் என்ன பண்ணினாலாம், நிஸ்வாச மாருதை வேதான்னு மூச்சு காத்தனால வேதங்களை சுருட்டி பண்ணினா. எப்படி ருச்சம் சாமயஜுஸ்ததா, ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம். இப்படி அதர்வானான்னு இருக்கு, அதர்வணான்னு தெரிஞ்சுக்கணும். அதர்வண மகாமந்திரான் அபிமானேன ஜாஸ்ருஜத் காவிய நாடக நாட்டியாதி அலங்காரான் அசுஜத் மதுரோக்திபி. அம்பாளுடைய இனிமையான சொற்கள் இருக்க பத்தில, அந்த இனிமையான சொற்கள்னால நாட்டியத்தையும் காவியத்தையும் அலங்காரங்களையும் சுட்டி பண்ணினாலாம். விபஞ்சா காயந்தி விவிதம் அவதானம் பசுபதே. சரஸ்வதி மாதா அவ பாட்டுக்கு அழகா வீணையில வாச்சுட்டு இருக்கா. அடுத்த சமயத்துல என்ன சொன்னா பேஷுன்னு சொன்னாலாம். அவ்வளவுதான். என்னாச்சுன்னு என் மேல வாசிச்ச வீணை ஈடுபடாது. என்ன பண்ணினா மேல இருக்கிற துணியால போத்தி வச்சு விட்டாலாம் வீணையை. என்ன சரஸ்வதி மாதா வாசிக்க கூடியதான வீணாவாத்தியம் இருக்கு, அதை விட அம்பாளுடைய பேஷுங்கிற சொல்லானது ரொம்ப அழகா இருக்கு. இப்படிப்பட்டதான அழகான அந்த சொற்கள்னால காவியங்களை தயார் பண்ணினா, சங்கீதத்தை தயார் பண்ணினா, நாட்டியத்தை தயார் பண்ணினா. சரஸ்வதி ஜிக்வாய சசர்ஜ சகல பிரசூஹு. உலகத்தை எல்லாம் நாக்குனால சுட்டி பண்ணிடுறாங்க. சுழுக்கேன சகோராட்சி வேதாங்கேன சசர்ஜதது. ஒரு கையில ஒரு சுழுக்கு போட்டாலாம். அந்த சுழுக்கத்தினால என்ன பண்ணினா வேதாங்கா நிசசர்ஜட். சிக்ஷா கல்பா வியாக்கரணம் நிருக்தம் சந்தஸ் ஜோதிஷம் இவைகள்லாம் ஒரு சொடுக்கால தயார் பண்ணினாலாம். எப்படின்னு ஒவ்வொரு கிரந்தமும் வாசிக்கணும்னு வியாக்கரணம் வாசிக்கணும்னு ஒரு 10 வருஷம். ஒரு பாணினி வியாக்கரணம், அதுக்கு முன்னால சாத்தியான வியாக்கரணம், சாக்கல்ய வியாக்கரணம், அது பாட்டுக்கு அது இருந்துட்டே இருக்கு. இந்திர வியாக்கரணம், சந்திர வியாக்கரணம் அதெல்லாம் படிக்கவே இல்லை யாரும். இந்த பாணினிய வியாக்கரணம் வாசிக்கிறது இவ்வளவு கஷ்டப்படுறான். அது என்னடா இவைகள்லாம் சொடுக்கால தயார் பண்ணிட்டாலும் அந்த பட் மீமாம்சாம் நியாய சாஸ்திரஞ்ச புராணம் தர்ம சம்ஹிதாம் கண்டோர்த்வரேகா தந்திரேண சசத்ய சகலாம்பிகா. இந்த கழுத்து இருக்கு பார்த்தீங்களா, கழுத்துல 3 கோடு இருக்கு. அந்த 3 கோடை பத்தி விசேஷமாக சௌந்தர்ய லஹரியில சொல்லிருக்கு. அந்த 3 கோடுல மேல் கோடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மேல் கோடுல இருந்து மீமாம்சாம் நியாய சாஸ்திரஞ்ச, மீமாம்சா சாஸ்திரமும் நியாய சாஸ்திரமும் புராணத்தையும் தர்மசாஸ்திரத்தையும் உண்டு பண்ணினாலாம். கண்டோத்வரேகா தந்திரேண சசத்ய சகலாம்பிகா. அந்த கழுத்துல இருக்கக்கூடியதான நடுவுல ஒரு கோடு இருக்கு பத்தில, அந்த கோடுல ஆயுர்வேதம் தனுர்வேதம் கண்டமத்யஸ்தரேகயா. இந்த கழுத்துல நடுவுல இருக்கக்கூடியதான ஒரு கோடு இருக்கே, அதனால ஆயுர்வேதத்தையும் தனுர்வேதத்தையும் தயார் பண்ணினாலாம். சதுஷ்டிஞ்ச வித்யானாம் கண்டகோபமுதாஸ்ருஜத். அதுல கழுத்து கீழே இருக்கக்கூடியதான கீழே இருக்கிற 3வது கோடம், அது நடுவுல ஒரு சின்ன ஓட்ட மாதிரி இருக்கு பார்த்தா இந்த இடத்துல, அந்த கோபத்துல இருந்து தயார் பண்ணினாலாம். சதுஷ்டிஞ்ச வித்யானாம் 64 கலைகள். சதுஷ்டி கலா ராஜ்யா சதுஷ்டி கலாமயி இப்படி தயார் பண்ணின. கண்டகோபமுதாஸ்ருஜத் தந்திராணி நிகிலாங்கேபியா தோர்மூலே மதனாகமம். அம்பாளுடைய சரீரமே தந்திரங்கள். கண்ணால ஒரு தந்திரம், காதால ஒரு தந்திரம், மூக்கால ஒரு தந்திரம், வாக்கால ஒரு தந்திரம், இப்படி எல்லாத்தையும் மதனாகமம். இந்த மன்மத வித்தியை என்ன பண்ணினார், தோர்மூலேன தோர்மூலத்தினால கைகளுடைய மூலங்கள்னால தயார் பண்ணினாள்.
இப்படி எல்லாமும் சாஸ்திரமே அம்பாளுடைய வடிவமாக இருக்கு. சோ சாஸ்திரம் வாசிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஏதோ வேதாந்தம் கேட்கிறேன் சார், கிளாஸுக்கு வரேன்னு அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கு. வேதாந்தம் கேட்கறதோ சாஸ்திரத்தை வாசிக்கிறதோ என்ன சாஸ்திரம் அம்பாளுடைய ஸ்வரூபம்னா அதை பூஜை பண்ணிட்டு இருக்கோம். வேதாந்தத்தை கேட்கறதோ சாஸ்திரத்துல மனச நாட்டம் செய்யறதோ அது காலம்புரையிலிருந்து அம்பாளுக்கு பண்ணக்கூடியதான பூஜைன்னு நினைக்கிறேன். நானும் வேதபானம் ந கேவலம் லௌகிகம் சந்திர பிராதேசிகத்வஜானவது கிந்து சாஸ்திரியமேவா இது சங்கதே. இந்த வேத தோற்றமும் சாஸ்திரம் தானே, அது எப்படி போயிடுது அது லௌகிகம்ங்கிறல அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்றதுக்காக குஹாம்பா சரஸ்வதி இடத்துல வந்து சாஸ்திரமீ வந்தது. இந்த சாஸ்திரமீங்கிற நாமா வந்து குஹாம்பாக்குள்ள கொண்டு வரும். குஹாம்பா குஹாயாம் ஸ்திதா அம்பா குஹாம்பா. குஹாம்பான்னு அர்த்தம் இதய குகைக்குள்ள இருக்கக்கூடியதான தெய்வம். யோவேதனிஹிதம் குஹாயா பரமேவ்யோ மன் சோஸ்தே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்டிதேதி அப்படின்னு பிரதாரண்யத்துல இதய குகைக்குள்ள அம்பாள் பூந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றது. எப்படி? யோயம் விஜானமய புருஷா துருத்யந்த ஜோதி புருஷமானஸ்தன்னுபவலோ பவ அனுசஞ்சரதி எல்லாம் அந்த புராணத்துக்குள்ள சேர்த்து வச்சு விட்டாரு. என்ன பண்றது பாருங்க. யோயம் விஜானமய புருஷா அறிவு வடிவமாக இருக்கிற சாஸ்திரமயமான புருஷன் அந்த ஜோதி இதயத்துக்குள்ள இருந்திருக்கார், ஜோதி வடிவமா இருந்திருக்கார். துருத்யந்த ஜோதி புருஷா அப்படின்னு சொல்றதோ இல்லையா? அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம் குஹாம்பா. குஹாம்பா குஹாயாம் ஸ்திதா அம்பா சாயாரூபா இது யாவது. சூரியனை பூஜை பண்ணும் பொழுது சாயா சுவர்ச்சலாம்பா சகித சொல்றோம். எங்க வெளிச்சம் இருக்கும் அங்கேதான் நிழல் இருக்கும். வெளிச்சம் இல்லாம ராத்திரி நீங்க ரோட்ல போனீங்கன்னா உங்க நிழல் கீழே விழறோம் இல்லையே. வெளிச்சம் இருந்தா நிழல் விழது. அதே போல சாயா ரூபா இது யாவது மத்தியம பத லோபி சமாச குஹாயாம் ஸ்திதா அம்பா. குஹா ஸ்திதா அம்பான்னு சொல்லணும். நடுவில் இருக்கிற வேர்டு மறந்து போயிடுதான். குஹா குஹாயாம் ஸ்திதா அம்பா குஹாம்பதம். ஸ்திதா எங்க போச்சு? பசிச்சது சாப்பிட்டான். சில சோத்திரங்கள்லாம் சமாசங்கள்ல சிலது மத்தியம பத லோபி சமாசம். இததான் கட்டோபனிடம் சொல்ற பொழுது ரிதம் பிபந்தௌ சுகிருதஸ்ய லோகே குஹம் பிரவிஷ்டௌ பரமே பரார்த்தே சாயா தபௌ பிரம்மவிதோ வதந்தி பஞ்சாக்னயோ ஏகத்ருணாச்சிகேதா அப்படின்னு ரிதம் பிபந்தௌ. உங்க சரீரத்தில் இருக்கக்கூடியதான இந்த புத்தி குகை இருக்கே அதுக்குள்ள ரெண்டு பேர் இருக்கலாம். எது? அவசியமாக நம்ம பண்ணக்கூடியதான கர்மாக்களை அதனுடைய சுக துக்கங்களை அனுபவிப்பதற்காக ரெண்டு பேர் வந்திருக்கா சார். ருத்தம்னா கர்மபலம், அவசியம் பாரி கர்மபலம். கர்மாவை பண்ற வரைக்கும் தான் உங்களுக்கு சுவாதந்திரம். கர்மா பண்ண பிறகு அதுக்கப்புறம் அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதை அனுபவிக்கவா ரெண்டு பேர் இருக்கா. சுக்ருதஸ்ய லோகே இந்த சரீரத்தில் குஹம் பிரவிஷ்டோ எங்கே இந்த புத்தி குகைக்குள்ள பூந்துட்டு இருக்கா. ஒருத்தன் ஜீவன், ஒருத்தன் பரமாத்மா. பரமே பரார்த்தே நம்ம சரீரத்துக்குள்ள மிக உயர்ந்ததான இடம் எது? இதயம்தான். அந்த இதயத்துக்குள்ள ஆத்ம தத்துவமானது ஒழிக்கிறது. நம்ம அதை பாக்கறது இல்ல. கைய பாக்குறோம், காலை பாக்குறோம், கண்ணாடியில முகத்தை பாத்துக்கிறோம். வெளி கிளம்பும் பொழுது நல்ல அழகா இருந்தாலும் புருஷால் கூட ஒரு சீப் எடுத்து 2 வாரம் வாரிட்டு தான் வரும். அது இல்லாத போனா என்ன? உங்களை பார்த்தாலே அழகு தெரியறது. இது வேற வேண்டியது இருக்காம அகோரூபம் அகோ சப்தாக. கழுதைக்கும் ஒட்டகத்துக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆச்சு எல்லாமே நடக்கும். இந்த நாகபலின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அப்பதான் சண்டை வரும். இந்த சண்டை வர காலத்துல நீ வசதியா நான் வசதியா? ஒட்டகம் பார்த்து கழுதையை பார்த்து என்ன அழகா உன்னுடைய சத்தம் இருக்குன்னு நடக்கும். அது பார்த்து சொல்லதான் என்ன அழகா உன்னுடைய உருவம் இருக்குன்னா. என்ன லாபம்? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயும் தான் பார்த்திருக்கணும், லவ் பண்ணப்ப தான் பார்த்திருக்கணும். எல்லாம் போயிட்டு கல்யாணம் ஆன பிறகு சண்டை போட்டா என்ன லாபம்? அதே மாதிரியே விவகாரம் என்னடா,
இப்படி நம்ம சரீரத்துக்குள்ள உயர்ந்ததான பாகம் எது? இதயம்தான். அங்குத்தான் அம்பாள் தெளிவா பரமே பரார்த்தே சாயா தபோ. எப்படி இருட்டு மாதிரியும் வெளிச்சம் மாதிரியும் இருக்கா. இந்த ஜீவனானவன் அஜானமாக இருக்கான், பரமாத்மா ஞானத்தோட இருக்கார். சாயா தபோ. இதை யாரு? தத்துவத்தை கண்ட மகான்கள் சொல்கிறார்கள். இத பார்க்கணும். ஏதோ புத்தகத்துல எழுதி இருக்கு சார், பிரிண்ட் பண்ணி இருக்கு சார், கம்ப்யூட்டர்ல பார்த்தேன் சார், லாபம் இல்ல. இத அனுபவித்ததான பிரம்மஞானிகள் அறிய சொல்றார். சாதாரணமாக யாரோ தெரியாதவா சொல்லி 100 குருடன் இருக்கான், 100 குருடனை யானைய பார்த்தேன்னா, ஒருத்த காலை தோட்டம், ஒருத்த வாழை தோட்டம், இது ஏதோ தோட்டம். இத்தனை பேர் சொல்றது ஏதாவது நம்பலாமா? கண்ணுள்ளவன் ஒத்தன் மட்டும் சொன்னா அதை நம்பலாம். கண்ணு இல்லாதவர்கள் குருடர்கள் எத்தனை பேர் சேர்ந்து சொன்னாலும் நம்ப முடியாதோ. கண் இருக்கிறவன் ஒத்தன் சொன்னா அதை எப்படி நம்ப முடியுமோ? அதே வழியே லோகத்துல இதயத்துக்குள்ள இருக்கிற தத்துவத்தை அறிந்த மகான்கள் சொல்றாளாம். வாமதேவர், வசிஷ்டர், இப்படிப்பட்டதாலாம், கௌடபாதர், ஆச்சாரியார், இவெல்லாம் அனுபவிச்சுன்னா சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு அனுபவம் உங்களுக்கு வராதோ? நிச்சயமா வரும். என்ன தத்யோயோ தேவானாம் பிரத்யபுத்யதா ததர்ஷீணாம் ததா மனுஷ்யானாம். மனிதர்களுக்கு எல்லோருக்கும் உண்டு. ஆனா பெண்ணாங்கிற வித்தியாசம் கிடையாது. படிச்சவனா படிக்காதவனான்னு கிடையாது. குருவுக்கு சேவை பண்ணுங்க, குருடைய அனுகிரகத்தை பெறுங்க, சாஸ்திரங்களை வாசிச்சுட்டு இருக்கோம். நிச்சயமா ஒரு நாளைக்கு இந்த ஜன்மால அறிவேள் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். அப்படி சாயா தபோ பிரம்ம விதோ வதந்தி பஞ்சாக்னயோ ஏகத்ரணாச்சிகேதா. கார்பத்தியம், ஆவணியம், தட்சிணாக்கியம், சத்தியம், ஆவசத்தியம் என்கிற 5 அக்னிகளை யாரு கர்மாக்களை யஜ்ஞயாகாது கர்மாக்களை பண்ணிட்டு இருக்காளோ, சில வருஷங்கள் பண்ணின பிறகு அவளுக்கும் இந்த அறிவு வருது. இல்லையா? நாச்சிகேதா. உபாசனை பண்றவாளுக்கு இது தெரியுது. நாச்சிகேத சயனம், நாச்சிகேத உபாசனம், இது பண்றவாளுக்கு கர்ம மார்க்கத்திலையும் தெரியும், உபாசனா மார்க்கத்திலையும் தெரியும், வேதாந்தத்தினாலையும் அறியலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு. இது ஸ்ருதௌ குஹா பிரவிஷ்டத்வேன வர்ணிதயோ சாயா தபயோ. நம்ம சரீரம் எனக்கூடியதான குகையில பூந்துட்டு இருக்கிறதாக யார சொல்றாளோ, சாயா தபயோ பரஸ்பர விலட்சணதையா. நாம் ஜீவன், அது அம்பாள் பரமாத்மா. இந்த ஜீவனுக்கு அறிவு குறைச்சல், அங்க அறிவு கடல். இவனுக்கு ஆனந்தம் இருக்கா போல தோன்றது, அங்க ஆனந்த வடிவமாக இருக்கு. இப்படி லோகத்துல பரஸ்பர விருத்தமா இருந்தாலும் உங்களை கைக்கு ஆட்கொண்டு தன்னிடத்துல சேர்த்து வைக்கிறாள். ஆகியால் பரஸ்பர விலட்சணத்தையா திவச்சன பலாச்ச பேத சித்தி. இப்படிப்பட்டதான பேதமும் அம்பாளுடைய அனுகிரகத்துல போறது. ஆகையால் சர்வமோகினிங்கிற நாம அதுக்காக சொல்லியிருக்க. அந்த முன்னால சொன்னதான எந்த ஒரு இது இருக்கோ, திரோதானம் இருக்கோ, அதுக்கு போகக்கூடியதான ஸ்வரூபங்களை சொல்லிக் கொண்டிருக்கேன். ஒரு அர்த்தம் சொன்னேன். எத்வா இன்னொரு அர்த்தம் குஹாம்பாவுக்கு. குஹஸ்கஸ்கந்தஸ்ய மாதா அம்பா மாதா. குஹன்னு சொன்னா சுப்பிரமணிய சுவாமி. சுப்பிரமணிய சுவாமிக்கு அம்மாவா இருக்கா. ஆகையால் அம்பாளுக்கு என்ன பேரு? குஹம்பா. குஹன்னா யாருன்னு, நம்ம இதய குகையில இருக்கிற தத்துவம், அதான் சுப்பிரமணிய சுவாமி. அந்த தத்துவத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுக்கிறவள் அம்பாள். ஆகையால் அப்படி சொல்லு. தஸ்யா தாரகாசுரவதாரி காரியார்த்தம் தேவை பிரார்த்தனம். பர்வ உத்யத்பானு சஹஸ்ராபா சதுர்பாஹு சமன்விதான்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அம்பாளை எப்படி சொல்லியிருக்கான்? சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா. உமா இதயத்துக்குள்ள இருக்கிற சிதக்னி. சிதக்னின்னு என்ன? இந்த ஜன்மாவில பார்த்துத்தான் ஆகணும் எனக்கூடியதான பிடிவாதம். நமக்கு மற்றதுல பிடிவாதம் இருக்கு. கொஞ்ச நேரமாவது டிவி பார்க்காம தூங்கப்படாதுன்னு பிடிவாதம் இருக்கு. இந்த பிடிவாதங்கள்லாம் இருக்கு. ஆனா ஆத்மாவை அறியணுங்கிற பிடிவாதம் இல்லை. குருமுகமாக அறிந்த ஜன்மாவில கடத்தேறணும்னு பிடிவாதம் இருக்கோ? இல்ல. அந்த பிடிவாதம் வேணும் நமக்கு. அதான் எப்படி
இந்த பிடிவாதம் தான் தேவகாரிய சமுத்தியதா, அந்த சிதக்னி குண்ட சம்பூதா. யாருக்கு இந்த ஜன்மாவில நம்ம சேர்ந்துதான் ஆகணும், முன்னுக்கு வரணும்னு பிடிவாதத்தோட முயற்சி பண்றானோ அவனுக்கு தேவன்னு பேரு. அவனுடைய காரியம் இந்த ஜன்மாவில அவனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறது எனக்குடையதான காரியம். அதற்காக பிறந்திருக்கலாம். அதனால சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா. இத புராணத்துல எழுதும் பொழுது தாரகன்னு ஒரு ராட்சசன், அந்த தாரகாசுரனை கொல்றதுக்காக எல்லாரும் பகவானை போய் பிரார்த்திக்கிறார். இங்க பகவான குருன்னு அர்த்தம். அந்த குருவை பிரார்த்திக்கும் பொழுது அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக சிவசக்தியுடைய சமாகத்னத்தினால அம்பாள் பிறந்தார், இந்த குஹன் பிறந்தார் அப்படின்னு சொல்றது. இதான் குஹனுடைய பிறவியருடைய ரகசியம். சுப்பிரமணிய சுவாமியுடைய பிறவியுடைய ரகசியம் இப்படி சொல்லியிருக்கு. தாரகாசுர வதாதிகாரியார்த்தம், தாரகன் முதலிய அசுரர்களை கொல்வது எனக்கூடியதான செயலுக்காக பிரார்த்தனம். ததா சிவசக்தியோ சமாகம, இதனால பார்வதி பரமேஸ்வரருக்கு ஒரு விவாகமாயி தத்திர விக்னாச்சரணம், அங்கே மறுபடியும் விக்னம் வந்தது. அந்த விக்னத்தை போக்கடிக்கிறதுக்காக மன்மதனை எரிச்சார். தேன கோப சாபாதி ததோ அக்னி, இந்த பரமேஸ்வருடைய வீரியம் அதை என்ன சொன்னார், அதை தரிக்கிறதுக்கு யாரால முடியும் அப்படின்னு வரும் பொழுது அக்னி கிட்ட கொடுத்த. எப்படிப்பட்டதான பதார்த்தமா இருந்தாலும் அக்னி அதை பூத்தமாக்குவார், தான் தரிப்பார் அப்படின்னு கொடுத்தார். அவரால முடியல. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், ரொம்ப உஷ்ணமா இருக்கு, என்னால என்னையே எரிச்சுடா போல இருக்குன்னு நினைச்சாரு அக்னி பகவான். என்ன பண்ணுவேன், கையில இருக்கிற பதார்த்தம் ரொம்ப சுட்டா என்ன பண்ணுவேன் சுவாமி, தெரியாம கரண்டியை தொட்டு விட்டேன், தெரியல சொல்லி சொல்றது, என்ன பண்றேன், நான் என்ன பண்றதுன்னு கத்த மாட்டேன், முதல்ல விட்டுரு எடுக்கிறேன். அதுதான் அக்னிதேவரும் பண்ணார். என்ன பண்றது, கங்கையில கொண்டு வந்து போட்டார், பக்கத்துல கங்கா மாதா. அந்த வீரியமானது அதனுடைய பலம் கங்கை முழுக்க கொதிக்க ஆரம்பிச்சுட்டோம். என்ன பண்றது, இது ஒண்ணும் பண்ணதில்லை, கங்கா மாதாவுக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்சமா ஜலம் எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா என்ன பண்றது, கொண்டு வந்து நாணல் காட்டுல தள்ளிவிட்டா. கொஞ்சம் பெரிய நாணல் காடு, அதுல தள்ளிவிட்டார். அங்கேயே கொஞ்சம் சில வருஷங்கள் இருந்து அதுக்கப்புறம் அங்கே பிறந்தாளாம். அதனால்தான் அவருக்கு சர வன பவம். சரம்னா நாணல், அந்த நாணலுடைய காடு சரவனம். அந்த சரவனத்துல பிறந்ததுனால் அவருக்கு சரவண பவம். சின்னனா பெரியனா ஆயிடுச்சு, இந்த முன்னால ரா இருக்கோ இல்லையோ, அதனால சரவண பவா சுப்பிரமணிய சுவாமிக்கு பேரு. அதே போலயே நமக்குள்ள இருக்கக்கூடியதான காமக்ரோதாதிகள் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள், சம்சார கஷ்டங்கள், இப்படி இருக்கக்கூடிய இந்த நாணலுக்குள்ள அம்பாளுடைய அனுகிரகத்தினால காடு மாதிரி இருக்கு மனுஷன். எத்தனை எண்ணங்கள், எத்தனை கவலைகள். இந்த காட்டுக்குள்ள அம்பாளுடைய அனுகிரகத்துல பிறந்தாராம் பரமாத்மா. இதை சொல்றதுதான் சுப்பிரமணிய சுவாமி ஜீவிக்கிறார். சுப்பிரமணிய தத்துவம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அதுல இவைகள்லாம் விஸ்தாரமா சொல்லியிருக்கு. ததோ அக்னி கங்கா சரஸ்தம்பாதி யோகேனா, இந்த வழியா ஸ்கந்தோத்பத்தி இத்தியாதி கதாயா, சுப்பிரமணிய சுவாமியுடைய உற்பத்தி எனக்கூடியதான கதையெல்லாம் சாஸ்திரைக கம்யாயா ஏவா, இது வேதத்துல சொல்லியிருக்க, ஸ்காந்த புராணத்துல விசேஷமாக இருக்கு, சிவரகசிய கண்டத்தில். ஸ்ரீ வேத சாதகத்வாது அத்வைத ஸ்ருதீனாமேவ உபச்சரிதார்த்ததா வக்தவ்யா யஜமான பிரஸ்தரா இது ஸ்ருதே அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதனால பிரத்யக்ஷ விரோதாதி பாவா சத்தியமயம் வியவஹாரா சர்வோபி வியாவஹாரிக சத்தியத்துவ ஆலம்பனா. லோகத்துல இப்படி சொல்லிட்டு இருக்கா, வியவஹார சத்தியமா அத்வைதந்தோ பரமார்த்தகம். அம்பாளுடைய அனுகிரகத்தினால வரக்கூடியதான அத்வைத சாஸ்திரமானது பாரமார்த்திகம். சத்தியத்துவம் ஆலம்பிய ஆலம்பதே இத்தியாசையேன சமாதத்தே குஹ்ய ரூபிணி. இப்ப என்னாச்சு, சர்வமோகினியிலிருந்து அந்த மோகத்தை போக்கடிக்கிறதுக்கு சரஸ்வதியாக அவதாரம் பண்ணினார். அந்த சரஸ்வதியினுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணுமே ஆனால் குருமுகமாக வரக்கூடியதான சாஸ்திரம். ஆகையால் அம்பாள் சாஸ்திரமா ஆனா
சாஸ்திரத்தை புரிந்து கொண்டு அந்த அனுபவம் நமக்கு இதயத்துல வரணுங்கிறதுக்காக குஹாம்பாவானா. அந்த குஹாம்பாவான பிறகு அது எப்படி ரகசியமாக பரமே பரார்த்த உங்களுக்கு மட்டும் வேற கண்ணாலேயோ காதாலேயோ பார்க்க முடியாதான் ஒரு ஸ்வரூபமா இருக்கணும். அதுக்காக குஹ்ய ரூபிணி. குஹாயாம் ஸ்திதம் குஹ்யம் பரம ரகசியம். இது எல்லோருக்கும் சொல்லக்கூடியதான பதார்த்தம் இல்ல, இது பரம ரகசியம். வியாபாரிகாதி திருஷ்டி அயோக்கியம். இந்த உலகத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியதான மனிதர்களுக்கு புரியாத தத்துவம். ஞானமே வரூபமஸ்யா. இதான் சூத சம்ஹீதையில சொல்றது. குருமூர்த்தி தராம் குஹ்யாம் குஹ்ய விஜான ரூபிணீம் குஹ்ய பக்த ஜன பிரீதாம் குஹாயாம் நிஹிதாம் நுமா. குருமூர்த்தி தராம் குஹ்யாம், குரு வடிவமாக இருக்கிற அம்பள், ரகசியமான அம்பள். குஹ்ய விஜான ரூபிணீம், அதி ரகசியமான அறிவு ஸ்வரூபம் உள்ளவள். குஹ்ய பக்த ஜன பிரீதாம், இப்படி ரகசியமாக அம்பாளை பூஜை பண்ணிட்டு இருக்கிறவளால சந்தோஷப்பட்டவள். குஹாயாம் நிஹிதாம் நமஹா, இந்த பிறவியில ஒரு நாள் உங்க இதயத்துக்குள்ள நீங்க அம்பாளை பார்ப்பேள். இது சதாத ஏகஸ்யைவ பிரம்மணோ த்வே ரூபே அவலம்பிய. மூர்த்தாமூர்த்த பிராமணம் பிரகதாரண்யத்துல த்வே ரூபே மூர்த்தன் செய்வ மூர்த்தஞ்சா சொல்றதோ இல்லையோ, அப்படி இரண்டு உருவங்களை எடுத்துக்கொண்டு द्विविधमपि शास्त्रम् उपपद्यते इति भावः. गुह्योपनिषदेव रूपमस्या इति वा. 108 உபனிஷத்துல குஹ்யோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து அந்த வடிவமா இருக்கிறவள். ததுப்தம் கௌர்மே விபூதி யோக வர்ணனாவசரே. கூர்ம புராணத்துல அம்பாளுடைய விபூதியை சொல்லக்கூடியதான சந்தர்ப்பத்துல சர்வோபனிஷதாம் தேவி குஹ்யோபனிஷதுச்சதே. எல்லா உபனிஷத்துக்கும் பரம ரகசிய வடிவமாக அம்பாள் இருக்காள் அப்படின்னு குஹ்யோபனிஷத் ரூபமா இருக்காள் என்று. இப்படி சர்வமோகினியிலிருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து அனுகிரகம் பண்ணக்கூடியதான நாமாக்கள் சரஸ்வதி, சாஸ்திரமயி, குஹாம்பா, குஹ்ய ரூபிணின்னு சொன்னேன். இதுவரைக்கும் அம்பாளுடைய ஸ்தூல உருவமும் தாரகாசுரதியில கண்டனம் பண்ணினதும் சுப்பிரமணிய சுவாமியுடைய அம்பாளுடைய ஸ்வரூபமும் பார்த்தோம். இது மேல ஒரு உபாதியும் இல்லாதான சைத்தன்ய வடிவமா பாக்குறோம். சர்வோபாதி நிர்முக்தா சதா சிவபதி உலதாங்கிற நாமாக்கள். இத அடுத்த புதன்கிழமை மேல பார்ப்போம்.